கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளின் அதிகாலை பொழுதிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்கிற கிருபைக்காய் நான் தேவனை துதிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் யாவரையும் இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையின் அடிப்படையில் சில வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களோடு சொல்லிக்கொள்ளுகிற ஒரு காரியம், உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதியின் சூரியனாகிய இயேசுவினுடைய ஒளி இந்த காலை வேளையில் உங்கள் மேல் உதிக்கும் என்று தேவாதி தேவன் சொல்லுகிற ஒரு வாக்கு தத்தமாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மத்தேயு 4வது அதிகாரத்தை நான் வாசிக்கும்போது, அவர் கலிலேயா கடற்கரை ஓரமாய் நடந்து போனபோது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த கால வேளையில், ஐயோ நான் இருளில் இருக்கிறேன், எனக்கு பாதை தெரியவில்லை, எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை தெரியவில்லை, எதை செய்வது எதை செய்யக்கூடாதென்று, எதை பேசுவது எதை பேசக்கூடாதென்று, எப்படி என்னுடைய எதிர்காலம் இருக்கும் என்று நான் இருளுக்குள் இருக்கிறது போல வெளிச்சத்தை காணாத ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறேன் என்று சொல்லுகிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மேல் நீதியின் சூரியனாகிய இயேசு உதிப்பார். அவருடைய அந்த சட்டைகளின் நிழல், அதைத்தான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். சர்வ வல்லர் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நிழலிலே நீங்கள் தங்கும்போது அங்கே உங்களுக்கென்று எனக்கென்று ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் ஒருவேளை வியாதிப்பட்டிருக்கலாம், ஒருவேளை மனதளவில் பல போராட்டங்களோடு வியாதிப்பட்டவர்களை பார்க்கிலும் அதிகமாய் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக காணப்படலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளி உங்கள் இருதயங்களுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அது உங்களை ஆரோக்கியம் அடைய பண்ணும். அவருடைய ஒளியின் சட்டைகள் உங்கள் மேல் அவர் விரிக்கும் போது நீங்கள் ஆரோக்கியம் அடைவீர்கள். இந்த கால வேளையில் உங்களை ஆரோக்கியமாய் வாழ வைக்க அவருடைய சட்டைகளில் கீழே நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் ஆண்டுடைய விருப்பமாக இருக்கிறது. சர்வ வல்லவருடைய சட்டைகளின் நிழல், உன்னதமானவருடைய மறைவு, அந்த மறைவும் அந்த சட்டைகளின் நிழலும் இந்த கால வேளையில் உங்கள் மேலே உதிக்கும்படியாக உங்களை ஒப்பு கொடுங்கள். அவர் உங்களை ஆரோக்கியம் அடைய பண்ணுவார். உங்கள் மேல் நீதியின் சூரியனாக அவர் நிலைத்திருப்பார். மறையாத மாறாத அவருடைய ஒளி எப்போதும் உங்கள் மேல் பட்டுக்கொண்டே இருக்குமானால் நிச்சயமாய் வாழ்வு ஒளிமயமானதாய் சுகம் உள்ளதாய் இருக்கும். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில் உம்முடைய வார்த்தைகள் எங்களை ஊக்கப்படுத்துகிறதாய் உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னேன். இந்த நாமத்துக்கு நாங்கள் பயந்தவர்களாய் இந்த கால வேளையில் வாழுகிறதற்கு, தீமையை விட்டு விலகுவதற்கு, பொல்லாப்பை விட்டு விலகுவதற்கு, உடைய சட்டைகளின் நிழலிலே வந்து நாங்கள் எப்பொழுதும் அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிறதற்கு, சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். அப்படியே நீர் எங்களுக்கு இரும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இரும். அவருடைய கண்ணீர், அவருடைய இருளின் நாட்கள், அவருடைய ஆண்டவரே வேதனையான அனுபவங்கள், சுகவீனங்கள், பலவீனங்கள்,
போராட்டங்கள், பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாய் போகட்டும். ஒரு ஜீவ ஒளியை அடைந்தவர்களாய் நிலைத்திருக்கட்டும். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.